ரேஷன் கடை கொண்டக்கடலை நிறையா இருந்து இல்லையா, எல்லோரும் இப்போ ஏதோ ரெசிபி பண்ணுவாங்க, நம்மளும் ஏதாவது பண்ணலாமே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நல்லா சர்ச் பண்ணி பார்த்தேன். வீடியோக்காக இல்லை, நாங்கள் சாப்பிட்றதுக்காக. ஒரே வடை, அப்புறம் வறுக்கடலை, குழம்பு இதெல்லாம் தான் இருந்துச்சு. சரி நம்மளே ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டக்கடலையை ஊற வச்சு நெக்ஸ்ட் டே பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். குட்டியாக பக்கோடா பண்ணேன் பஜ்ஜி மாவில். அதுக்கப்புறமா ஆம்லேட் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நான் ஆம்லேட்டை இது பண்ணுறேன். ஒரே நிமிஷம் வேலை தான். அந்த ஆம்லேட் நான் பண்ணது நல்லா இருந்துச்சு, அதை நான் போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி வீடியோவாக. கொண்டக்கடலையை முந்தின நாள் நைட்டை ஊற வச்சுருக்கேன். தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வைக்கிறேன். இப்போ மூடி வைப்போம், நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம். நல்லா ஊறிடுச்சு. காலமாக நீங்கள் ஊற வைக்கிறதா இருந்தாலும் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சா போதும். நல்லா ஊறி இருக்குது. இதை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு பேஸ்ட் ஆக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுவோம், அந்த கடலையில் கொஞ்சம் பிடிக்கட்டும் அதுக்காக. இதில் நல்லா மையாக அரைச்சாலும் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் திருன்னு இருந்தாலும் ஒன்றும் இல்லை. நான் இந்த பதத்துக்கு எடுத்திருக்கேன். ஒரு குட்டி பாத்திரம், நான் ஒரே ஒரு முட்டையை வச்சு தான் ஆம்லேட் போடுறேன். முட்டையும் இந்த கொண்டக்கடலை விழுது மட்டும் போட்டு கலக்கி ஒரு மெத்தட். 2 மெத்தடில் இப்போ பண்ணுறேன். இது சிம்பிளாக வெறும் முட்டையில் இந்த கொண்டக்கடலை இது மட்டும் விழுதை போட்டு கலக்கி தோசைக்கல்ல எண்ணெய் தடவி அதில் விட்டுருக்கேன். ஆம்லேட் மாதிரியே தான், ஒரே ஒரு நிமிஷம் தான் கூட ஆகும். ஏன்னா அந்த கொண்டக்கடலை பச்சை கொண்டக்கடலையா, அதோட அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு நிமிஷம் இதாகினா போதும். திருப்பி போட்டு அதே மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்தெடுத்தோம். ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு அந்த கொண்டக்கடலை சேர்த்துருக்காது, இது எதுவுமே சொல்ல வேண்டாம். நாமளாக ஆம்லேட் மாதிரியே கொடுத்துடலாம், நல்லாயிருக்கும். இப்போ வெந்துருச்சு, பாப்பம் கட் பண்ணேன். எந்த ஒரு ஸ்மெல்லோ எதுவும் பச்சை வாசனை எதுவும் இல்லை, நார்மல் ஆம்லேட் தான். சும்மா அந்த கொண்டக்கடலை அரைச்சி நம்ம வேறு எதுவும் ரெசிபி பண்ணாமல் முட்டை கூட சேர்த்துருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். இதே முட்டை கூட இன்னொரு செகண்ட் மெத்தட் இன்னொன்று பார்க்கலாம். இதில் ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறது. நான் இப்போ வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். இது கூடவே பச்சை மிளகாய், குட்டியாக கேரட்டு துருவி போட்டு, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ வேறு எதுவுமே எடுத்துக்க வேணாம், நான் முட்டை மட்டும்தான் எடுத்துப்பேன் அப்படின்னு உள்ளவங்க ஆனியன், அந்த கொண்டக்கடலை விழுது, அப்புறம் முட்டை, கொஞ்சம் உப்பு சேர்த்து இது கூட இன்னும் ஏதாவது ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த ஆனியன் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன், சாம்பிள் காமிக்கிறதுக்காக. ஒரு 2 முட்டை எடுத்தாலே போதும். 2 இல்லை 3 முட்டை இருந்தால் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், வயிறு பசிக்காது. ஒரு நேரம் சாப்பாடு முடிஞ்சது மாதிரி இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா போதும். ரொம்ப ஹை ஃப்ளேமெல்லாம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் இதாயிரும். ஆனால் ஃபுல்லாக வெந்து கிடைக்குமான்னு தெரியல. மீடியம் ஃப்ளேமில் அந்த கொண்டக்கடலையோட இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகட்டும். இப்போ வந்துருச்சு. இந்த அளவுக்கு செவந்தா போதும்னு உள்ளவங்க ஓகே, இல்லை ஒரு 1/2 நிமிஷம் கூட வச்சுருக்கலாம். வெங்காயம் இன்னும் எனக்கு செவந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி வச்சுக்கலாம். முடிஞ்சிட்டு ஒரு முட்டை ஆம்லேட் கூட நம்ம கொஞ்சம் கொண்டக்கடலை மட்டும்தான் சேர்த்துருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். எனக்கு இந்த மெத்தட், ஃபஸ்ட்டு மெத்தடை விட இது ஆனியன் போட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நல்ல ஒரு இதை எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. அதை விட இது சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், சிம்பிள். வெயிட் லாஸ்க்காக டயட் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். முட்டையை கூட ஒரு ஹெல்த்தியான ஒரு பொருள் சேர்ந்துருக்கு அப்படின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.